ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் பாண்டிச்சேரி அசிஸ்டண்ட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 3 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்லிஸ்ட் ஹவு மெனி குரூப் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ பார்ட் 3ல் எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 6 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? EF ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், right against exploitation, right to freedom of religion, cultural and educational right, right to constitutional remedies. ஓகேவா? ஸோ மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. அது பார்ட் 3 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே வரும். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, வாட் வாஸ் த ப்ரைம் டார்கெட் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5-year பிளான் ஆஃப் இந்தியா. ஸோ 5-year பிளான் கொண்டுட்டு வராங்கல்ல, அதோட ப்ரைமரி டார்கெட் என்ன பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த லார்ஜஸ்ட் லேக் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்க லார்ஜஸ்ட் லேக் எதுன்ட்டு பார்த்தீங்கன்னா வேம்பநாட் லேக் தான். இது எங்கே இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் IOA சொல்லுவாங்க. இது எப்போ ஃபார்ம் ஆச்சுன்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 1927 தான் கரெக்ட் ஆன்சர். 1927 தான் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். எது வந்து கீழே கொடுத்துருக்கிறதுல ஃபால்ஸ்ன்ட்டு பார்த்தீங்கன்னா, வேலைன் இஸ் அ நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் அண்ட் இட் இஸ் சிந்தனைஸ் இன் ஹியூமன் பாடி. இதுதான் ராங். பிகாஸ் வேலைன் இஸ் அன் எசென்ஷியல் அமினோ ஆசிட். ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸுக்கு முக்கியமானதே இந்த வேலைன் தான். அதுதான் இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் பேராலிம்பிக் கேம்ஸ் வர் ஹெல்ட் இன். பேராலிம்பிக்ஸ் கேம் ஃபர்ஸ்ட் எங்கே ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா ரோமில் தான். மூவிங் ஆன் ஃபர்தர், செவன்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஒன் ஆஃப் த ஷெட்யூல்டு பப்ளிக் செக்டார் பேங்க் இன் இந்தியா. ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்கில் எது வந்து கீழே இல்லாததுன்ட்டு பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க் தான். ஸோ ரிமைனிங் இருக்க கனரா, UCO, IOB இது எல்லாமே பப்ளிக் செக்டார் பேங்க் தான். மூவிங் ஆன் டு த எய்த் கொஸ்டின், when was the comprehensive dispatch on education called Woods Dispatch on Education sent. எப்போ வந்து Woods Dispatch on Education அனுப்புகிறாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா 1854 தான். ஓகேங்களா? நைன்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, இன் செப்டம்பர் 2021 த பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி PFRDA increased the entry age for the national pension system from dash to dash. ஸோ 65 இயர்ஸ்லேருந்து 70 இயர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணாங்க இன் செப்டம்பர் 2021 தான். ஓகேவா? மூவிங் ஆன் டு த 10th கொஸ்டின், விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் பெட்ரோகெமிக்கல் கம்பெனி இன் இந்தியா. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பெட்ரோகெமிக்கல் கம்பெனி எதுன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் பெட்ரோகெமிக்கல்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். ஓகேங்களா? 11th கொஸ்டின் பாருங்கள். இன் ஜான்வரி 2023 யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் தர்மேந்திர பிரதான் along with Minister for Railways, Communication, Electronics and Information Technology Ashwini Vaishnav successfully tested Bar OS, a made in India mobile operating system developed by. ஸோ IIT மெட்ராஸ் தான் இந்த Bar OS அப்படின்றத டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு இந்தியன் மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? மூவிங் ஆன் டு த 12th கொஸ்டின், பத்மபூஷன் அவார்டி அலர்மேல் வள்ளி who is renowned for பரதநாட்டியம் is also an exponent of which of the following dance form. பரதநாட்டியத்தில் பெயர் போன அலர்மேல் வள்ளி வந்து இன்னொரு டான்ஸ் ஃபார்ம்லேயும் எக்ஸ்போனண்ட்டாக இருந்தாங்க. அது எந்த டான்ஸ் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 ஒடிசி தான் கரெக்ட் ஆன்சர். 13th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன் 1808 whose work provided a physical picture of how compounds are formed by the combination of 2 or more different types of atoms. ஸோ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 ஜான் டால்டன் தான். ஸோ ஜான் டால்டன் ஒர்க் தான் ஃபிசிக்கல் பிக்சர் ஆஃப் ஹவு காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை காம்பினேஷன் ஆஃப் 2 or more different type ஆஃப் ஆட்டம் அப்படின்ட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணுது.
14th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேன் மேக் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஆன்சிலரி பவர்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கேன் மேக் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஆன்சிலரி பவர்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். 15th கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அருணா சாய்ராம், டிஎம் கிருஷ்ணா, காயத்ரி கிரீஷ் ஆர் அசோசியேட்டட் வித் விச் ஃபார்ம் ஆஃப் மியூசிக்ன்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 கர்நாடிக் மியூசிக் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 16th கொஸ்டின் பார்க்கலாம். விச் எடிஷன் ஆஃப் இந்தியா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர் IITF டுக் பிளேஸ் இன் த இயர் 2021. 2021ல் எந்த எடிஷன் ஆஃப் IITF நடந்திருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா 40th எடிஷன். ஓகேவா. 17th கொஸ்டின் பார்க்கலாம். Kathak is found in 3 distinct forms called Gharanas, named after the cities where the Kathak dance tradition evolved. Name those 3 cities. ஸோ கதக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டிஸ்டிங்க்ட் ஃபார்ம் ஆஃப் கரானாஸாக எடுக்கிறாங்கல்ல, அது எந்தெந்த சிட்டியிலேருந்து எவால்வ் ஆனது பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர், பெனாரஸ், லக்னோ. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். 18th கொஸ்டின் பார்க்கலாம். In 2021, which financial institution entered into a collaboration with Google India Private Limited GIPL for piloting a social impact lending program with financial assistance up to 1 crore at subsidized interest rate. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 சிட்பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ சிட்பி தான் கூகுள் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டடோட ஒரு கொலாபரேஷன் என்டர் பண்ணுறாங்க. ஓகேவா. Moving on to the 19th question. In a particular trophy level, how is the standing crop measured? So, ஒரு பர்டிகுலர் ட்ராபிக்கல் லெவலில் ஸ்டாண்டிங் க்ராப் வந்து ஆஸ் பயோமாஸாக மெஷர் பண்ணுறாங்க. 20th கொஸ்டின் பார்க்கலாம். In the early 19th century, who demonstrated that there are 14 space lattices are regularly repeating arrangement of points in space that differ in symmetry and geometry. ஸோ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பிரவைஸ் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 21st கொஸ்டின். அனீர், பன்சாரா அண்ட் வகூர் ஆர் த ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் விச் ரிவர். எந்த ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ், அதாவது துணை நதின்ட்டு பார்த்தீங்கன்னா தப்தியோட துணை நதி தான் அந்த அனீர், பன்சாரா அண்ட் வாகர். ஓகேவா. மூவிங் ஆன் டு த 22nd கொஸ்டின். Karsondas Mulji and Dadoba Pandurang were associated with Dash, which worked against evils like caste system and encouraged widow remarriage. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் பரமஹஸ்னா மண்டாலி தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 23rd கொஸ்டின். த மெயின் சீஃப் சோஷியல் யூனிட் ஆஃப் த ஆரியன்ஸ் வாஸ். ஸோ ஆரியன்ஸோட சீஃப் சோஷியல் யூனிட்டாக எது இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா ஜனா தான் கரெக்ட் ஆன்சர். 24th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா ஹூ அமாங் த ஃபாலோவிங் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பாமனி சுல்தானேட் ஹூ டுக் த டைட்டில் ஆஃப் பாமன் ஷா ஆஃப்டர் ஹீஸ் அசீஷன் டு த த்ரோன். ஸோ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஹாசன் தான் கரெக்ட் ஆன்சர். அலாவுதீன் ஹாசன் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பாமனி சுல்தானேட். ஸோ ஃபைனல் கொஸ்டின் பார்க்கலாம். சென்சஸ் 2011 படி இந்த காலத்தை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. கேரளா, ஹரியானா, கோவா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேரளாவில் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ, ஹரியானாவில் பார்த்திங்கன்னா லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ, கோவாவில் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் அர்பன் பாப்புலேஷன். இது அப்படியே ஸ்டேட்டாக இருக்குது. இப்போது ஜென்ரல் இங்கிலீஷ் செஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா அனிதா கீப்ஸ் ஆன் ரிப்பீட்டிங் தட் ஷீ இஸ் இன்னசென்ட் பட் தேர் இஸ் நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர். ஸோ இதுக்கு ஏற்ற இடியம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர், நெருப்பில்லாமல் புகை இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செலக்ட் த ஆப்ஷன் தட் எக்ஸ்பிரஸ் த கிவன் சென்டென்ஸ் இன் ஆக்டிவ் வாய்ஸ். தோஸ் 4 pages were torn by Jack. அப்போ ஜாக் டோர் those 4 pages. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆண்டனம் கேட்குறாங்க. ஃப்ரூகலோட ஆண்டனம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவேகண்ட். ஓகேவா. ஸோ ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் cannot be read. ஸோ படிக்கவே முடியாததை என்ன சொல்லாங்கன்னா இல்லிஜிபிள். விச் cannot be read.
ஓகேவா? இல்லிட்ரேட்னா படிக்க தெரியாதவங்க. இன்னாடியபிள்னா கேட்க முடியாத. இன்விசிபிள்னா பார்க்க முடியாத. ஸோ which cannot be read வந்து இல்லிஜிபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ். அந்த ஸ்பெல்லிங்கை தப்பாக கொடுத்துருக்காங்க. PREFERANCE ப்ரிஃபரன்ஸ் இதான். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பெர்சுவேடடோட ஆண்டனம் கேட்குறாங்க. பெர்சுவேடடோட ஆண்டனம் டிசைடட். ஓகேவா? Moving on to the next question. Shakuntala Devi was born on 4th November 1929. In her childhood, she dashed to school. She had never been to school. ஓகேவா? ஏன்னா இங்கே ஒரு past tense சொல்லியாச்சு. இங்கே ஒரு past perfectல தான் வரணும். So she had never been to school தான் correct answer. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் த சென்டென்ஸ் தட் கண்டைன் நோ ஸ்பெல்லிங் எரர். இதில் வந்து ஸ்பெல்லிங் எரர் இல்லைன்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். த சில்ட்ரன் பிளேயிங் இன் த கிண்டர் கார்டன் ஆல்மோஸ்ட் ப்ரோக் த விண்டோ ஆஃப் த பிரின்சிபல்ஸ் கார். 10th கொஸ்டின் பார்க்கலாம். ஷீ இஸ் இன் அன் ஹரி டு மீட் ஹர் பிரதர். செலக்ட் த ஆப்ஷன் தட் கண்டைன் எரர். அண்ட் ஹரின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஷீ இஸ் இன் ஏ ஹரி தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ வவல் இருந்தால் தான் நம்ம ஆன் யூஸ் பண்ணியிருக்கணும். இங்கே வவலே இல்லை, அதனால் இதில் தான் எரர் இருக்குது. 11th கொஸ்டின் பார்க்கலாம். Soon after the doctor gave her the next dash of the medicine, the patient began to dash. The next dose of the medicine, the patient began to dose. ஓகேவா? ஃபஸ்ட்டு எஸ்சி வரும், அப்புறமா இசட்டி வரும். தென் 13th கொஸ்டின் பார்க்கலாம். A strong man is a mediator between divine and mortal fate. ஸோ மார்ட்டலுக்கு அப்ராப்ரியேட் சினனம் கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் லீத்தல் தான் கரெக்ட் ஆன்சர். தென் 14th கொஸ்டின் பார்க்கலாம். அக்கம்ப்ளிஷோட ஆண்டனம். ஸோ அக்கம்ப்ளிஷ்னா ஒன்றத்தை அச்சீவ் பண்ணுறது தான் அக்கம்ப்ளிஷ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? மிஸ் பண்ணுறது தான். ஸோ அக்கம்ப்ளிஷ்னா அச்சீவ், அப்போ ஆப்போசிட் மிஸ் பண்ணுறது. ஓகேவா? 15th கொஸ்டின் பார்க்கலாம். த ஃபார்மர்ஸ் ஆர் ஹார்வெஸ்டிங் த கிராப்ஸ். இதை பேசிவ் வாய்ஸில் மாற்றணும்னா த கிராப்ஸ் ஆர் பீயிங் ஹார்வெஸ்ட் பை த ஃபார்மர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 16th கொஸ்டின் பார்க்கலாம். அண்டர்லைன் செக்மெண்ட்டுக்கு அப்ரோப்ரியேட் சப்ஸ்டியூட் யூஸ் பண்ணணும். தெர் இஸ் அ சார்ம் ஆன் த மிட் நைட் ஏர் விச் ஆல் கேனாட் எக்ஸ்பீரியன்ஸ். In the midnight air, there is a charm in the midnight air which all cannot experience. ஓகேங்களா? ஸோ டெடியஸ் அப்படின்றதுக்கு ஆண்டனம்ஸ் கேட்குறாங்க. டெடியஸ் வந்து பார்த்திங்கன்னா போரிங்காக இருக்கிறது. ஸோ அப்போ ஆப்போசிட் என்ன? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சப்ஸ்டியூட் ஃபார் த அண்டர்லைன் செக்மெண்ட். ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் அசைன்மெண்ட் த எம்ப்ளாயீஸ் மேக் இட் எ டே. ஸோ மேக் இட் எ டே இல்லை, அதை கால் இட் அ டே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சர் வீடியோவில் நம்ம மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.